ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம மாதுளம்பழம் வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இதில் கலர் எதுவும் நான் ஆட் பண்ணலை, நேச்சுரல் கலரில் எதுவும் நான் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 2 மாதுளம்பழம் உரிச்சது எனக்கு இவ்வளோ வந்துச்சு. இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் விட்டுக்கோங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பாலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நேரத்துக்கு 2 நேரம் கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் அல்வா கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அல்வா பண்ணும்போது அதே மாதிரி கட்டை கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு சூடு தாங்காது கை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால், இது 1 கப் அளவுக்கு பால் வந்திருக்குது. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் பாலில் நம்ம மில்கை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அது ஊற்றுற உடனே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த கொஞ்சம் கட்டிப்படாமல் வரணும். எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டிப்படாது. முதல்ல உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளறிக்கிட்டு இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு. அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. இதை விட கம்மியாக கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். இன்னும் இனிப்பு வேணால் இதை விட ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. 1/4 கப்னால் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் உங்களுக்கு 1/4 கப். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட். எப்போவுமே இனிப்பு கொஞ்சமாக ஒரு சால்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இனிப்பை உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் பாருங்கள். திருப்பி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. நெய் விட்டுக்கோங்க. முதல்ல 1 டீஸ்பூன் நெய் முதல்ல 2 டீஸ்பூன் விட்டுருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கணும். ரொம்ப நெய்யெல்லாம் இழுக்காது. ஆனால் அதாவது மாதுளம்பழத்தினால நமக்கு சளி பிடிக்கும். நிறைய பேர் நம்ம மாதுளம்பழம் சாப்பிட மாட்டோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் அல்வா பண்ணி கொடுங்க. பசங்களும் சாப்பிடுவாங்க, சிறியவர்களும் பெரியவர்கள் வரை நல்லா சாப்பிடலாம் இந்த அல்வாவை. இது நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பாருங்கள். ஒன்றும் உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது இந்த அல்வா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ வறுத்துருக்கிற முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிளறுங்க. பாருங்கள், நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் கிளறும் போதே உங்கள் கை கொஞ்சம் ஹார்டாக தெரியும் அந்த மாவு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்லேயோ எதில் நீங்கள் எண்ணெய் வைக்கணுமோ அதில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் எள்ளு போட்டுக்கிறேன். நல்லா எள்ளு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வெளியவே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு செட் ஆகிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா செட் ஆகிட்டு. கை வச்சு காட்டுற பாருங்கள், ஒட்டலை. இதை அப்படியே லேசாக அப்படியே தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு எள்ளு போட்டுங்க, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இதை பீஸ் போட்டு சாப்பிடுங்க. சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஹல்வா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. சூப்பரான சுவையான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.